நம்ம சேனலில் 4 வீடியோ எப்படியாவது அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில். ஆனால் அப்படி பார்த்தாலும் ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு ஒவ்வொரு தடவை எபிசோடுக்கு ரெக்கார்ட் பண்ணுறப்போவும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. அதுதான் இந்த ஃபீலிங் எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை கேட்டுட்ருக்க உங்களுக்கும் இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வரப்போ தாய் கிழவி படத்துக்கான ரிவ்யூவுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இதை தாண்டி ரேண்ட்டாக நான் ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ரேண்ட் இஸ் நத்திங் பட் புலம்புறது. இந்த நிறைய யூடியூபர்ஸ் தம்ப்நெயிலில் இந்த வேர்டை போட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் கொட்டி தீத்துருவாங்க. அதை பார்த்து தான் இந்த ரேண்ட்டுக்கான அர்த்தத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு சமீப காலமாக நான் புலம்பணுன்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை என் மனசுக்குள்ளேயே போட்டு நான் ஓவர் திங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அதெல்லாம் கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வேணுப்போ இருக்கவே இருக்கே நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் திரும்பி இங்கே உள்ளே வந்துட்டேன். இந்த 2026ங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆன 2 மாதத்தில் என்னென்னவோ நடந்து முடிஞ்சிச்சு. எனக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி. அதாவது காமனாக இப்போ என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சமயம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இப்போது இந்த மந்த்துக்குள்ளேயே என்னென்ன நடந்துச்சுன்னு யோசித்து பார்த்தா கூட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. World War III வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா செமிஃபைனல்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆக்டர் பார்த்தா அவர் பீக்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால் ஆனதுன்னு இல்லாமல் இப்போ நிறைய ட்ராபேக்ஸு. இதுக்கு மேலே அவருடைய நேம் டேமேஜ் ஆக முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சுச்சுவேஷனு. ஆனால் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் என் லைஃப்பில் நானே 1008 விஷயத்த இந்த 2 மாதத்தில் க்ரோ த்ரூ பண்ணதை நினச்சி நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் ஒரு 1-2 மணி வரையும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு சரி கொஞ்ச நேரம் யூடியூப்பு இன்ஸ்டாவையும் ஸ்க்ரோல் பண்ணி மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ தெரியாதனமாக என் சேனல் பக்கம் போயிட்டேன். அப்போன்னு பார்த்து வர ஒரு சம்பவம் நடந்துச்சு. நைட்டு அந்த டைமுக்கு யாரோ ஒருத்தர் என் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காரு ஒரு சப்ஸ்கிரைபர். பார்த்த உடனே எனக்கு மனசே கேட்கல, என்ன இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வழக்கமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டோ வியூஸ் கவுண்ட்டோ நான் ஓப்பனாக சேனலில் சொன்னது கிடையாது வெளியே. ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, நாளைக்கு இன்னொரு நாளைக்குன்னு இது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அப்படி எனக்குன்னு நான் கஷ்டப்பட்டு 1-2ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1.5 வருஷ ஜேர்னியில் சேர்த்து வச்சுருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து திடீர்னு ஒரு ஆள் வெளியே போகிறத பார்த்த உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நடந்துச்சுன்னா ஹாப்பியாக தான் ஆவேன். ஆனால் இதுலேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறது அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்காக யோசித்து ஒரு சில டைமில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கம்பெனிலாம் பண்ணல, நீங்கள் திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணிட்டு போனீங்கன்னு ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் அதில் என் சைடும் ஃபால்ட் இருக்குது. நானும் சேனலில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், யூடியூபுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிற டைமில் ஒன்று நானே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன், இல்லை வேறு ஏதாவது ஒன்று நடந்துது. பட் ஐ ஹோப் இந்த வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு தான் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா கூட கேட்குற நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலமையில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் தாய் கிழவி படம். அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படம் இது நல்லா இருக்கும்னு நம்பி உள்ளே போகிறது தான் ஒரு மாதிரி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிடுது. அப்படின்னாலும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல கண்டென்ட்டோட கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் மட்டுமே வச்சு, அதாவது நமக்கு அவங்களோட பேர் தெரியாது ஆனால் அவங்க எந்தெந்த படத்தில் என்னென்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்ற தெரியுன்ற மாதிரி சில ஆர்டிஸ்ட் இருக்குல்ல,
அவங்கள மாதிரியான ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்குறதுங்கிறது நம்ம ஊரில் வருஷத்துக்கு அந்த மாதிரி 4-5 படம் எல்லா வருஷமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு நல்ல படத்தோட இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த தாய் கிழவி படம் 2026க்கு அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து ராதிகா, அப்புறம் பாலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், இந்த டான் படம், அதுக்கப்புறம் பண்ணையாரம் பத்தினிலாம் வருவார், அதுக்கப்புறம் சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அப்புறம் சார்பேட்டாவில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார், அவர் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி அந்த கேரக்டரோடைய பேரை சொல்லாமல் அவங்க எந்தெந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்ற சொல்கிற மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் வந்து நிறைய இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் லிட்ரலாக இந்த படத்தை லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துடைய டைரக்டர் சிவகுமார் வந்து இவருடைய நெக்ஸ்ட் படம் தான் சேயோன்னு. அந்த படத்தில் இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே மேக்ஸிமம் இந்த தாய் கல்வி படத்தில் வந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். இந்த படம் இதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து எல்லாருமே நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்போ அந்த படம் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. அந்த படத்தோடைய ப்ரோமோட்ரிஸ் இல்லாமல் இந்த படம் பார்த்த உடனே அதுக்குன்னு ஒரு ஹைப் வந்து செட் ஆகியிருக்கு. பராசக்தி படத்தினால ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்குள்ளே மாட்டிக்கிட்ட எஸ்கேவுடைய கெரியர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து அவர் அதே டைரக்டர் கூட லீடாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்போ ஓகே, இப்போ தான் ஒரு பேக் டு ட்ராக்கில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இந்த படம் பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு. அண்ட் ஓவராலாக இந்த படத்தில் வர ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா லிட்ரலாக அது ஒரு தியேட்டர் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது ரீசன்ட் டைமாக இந்த ஒரு சுச்சுவேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு படத்தில் வந்துற சாங்ஸை வந்து யூஸ் பண்ணுறது, ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் டவுனில் போய்கிட்டு இருக்குது, முன்ன மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த படத்தில் திரும்பி அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. இந்த பேர் வந்து நான் உள்ள தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன். இந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அவர் மியூசிக் பண்ண படம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலேயும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்க ராதிகா மேமுடைய ரோலும் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகியிருக்கு. அதே சமயம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் யோசித்து பார்த்தா இந்த படத்துக்குன்னு பெருசாக நெகட்டிவ்ஸ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக உள்ளே போனீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பாருங்கள். முடிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து கூட யாராவது ஒருத்தர் உக்காந்து அவங்க கூட எல்லாம் ஜாலியாக அப்படியே கவுண்டர் அடிச்சுட்டே பார்க்கறதுக்கு கூட இது ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.